சிறுதானியத்தில் ஒன்று கம்பு. இது வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து நான் தாத்தா காலத்தில் அம்மா காலத்துல எல்லாம் நம்ம இப்படி நம்ம இதை வந்து தான் சாப்பிட்ருக்கோம். நல்ல உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா மசில்ஸும் நல்லா இறுக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட்டும் அதிகம் உழுகாது, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு எடுத்திருக்கேன், இதோடைய அளவு வந்து 200 கிராம். இதை வந்து பவுலில் போட்டுக்குருவோம். இதை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவணும். அதில் வந்து கம்பில் வந்து நிறைய டஸ்ட்டுகள் இருக்கும், அதனால் நம்ம பிசைஞ்சு விட்டு கழுவினோம்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட்டுகள்லாம் மேலே ஏறி வந்துடும். இப்போ நல்லா 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கம்பு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருவோம். நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சாலும் ஓகே தான், இல்லை டைம் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இப்போ கம்பை வந்துப்பா நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம், ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம், ஒரு ஜல்லடையை வச்சுக்கிடுவோம், கொட்டிடுவோம். வெள்ளை வேஷ்டி எடுத்துருக்கேன், மெல்லிசானது, நல்லா நல்லா தண்ணியில் நினச்சாச்சு. இப்போ இந்த கம்பை வந்து இதில் போடுவோம், துணியில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து பொட்டணம் போட்டுருவோம். இப்போ ஒரு துணியை வச்சு இதை நல்லா கட்டிக்கணும். இப்போ நம்ம வந்து கம்பை வந்து மூட்டை போட்டாச்சு. இப்போ இதை வச்சுருவோம். வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வந்து கம்பை ஊறின கம்பை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். நல்லா முளை கட்டிடும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ கம்பை வந்து நம்ம முளைக்கட்ட வச்சுருந்தோம். இப்போ நல்லா முளை கட்டிருச்சு. வெளியே பாருங்கள், நல்லா வேர் நல்லா விட்டு வந்திருக்கு. இப்படி முளை கட்டின சிறுதானியத்தை சாப்பிட்டோம்னா நிறைய மினரல்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நல்லா புரோட்டீன் கிடைக்கும், நல்ல நார்ச்சத்து நம்மளுக்கு நிறைஞ்சு கிடைக்கும், நல்லா நம்மளுக்கு மலச்சிக்கல் இருக்காது, நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். வந்து நம்ம காய போட்டுருவோம். ரூமுடைய டெம்பரேச்சரில் துணி விரிச்சிருக்கோம், வயல் துணி. நல்லா இதை வந்து இதில் போட்டுக்குவோம். இதை வந்து நல்லா விரிச்சு விட்டுருவோம். நிழலில் வச்சிடணும், வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த முளை கட்டினுடைய வேர்கள் வந்து வெயிலில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சத்து கிடைக்காது, அதனால நிழலில் தான் வைக்கணும். நிழலில் வச்சு ஒரு 2 நாளைக்கு நல்லா காய விட்டுருவோம். காஞ்ச பிறகு உங்களுக்கு இதில் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த ரெசிபிக்கு நம்மளுக்கு தேவைப்படும்பா. அதனால் நம்ம இப்படி முளைக்கட்டின கம்பை இப்படி பாக்ஸில் போட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். இப்பப்பா அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த முளைக்கட்டின கம்பை வந்து எடுத்துருக்கோம். இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்குருவோம். இதில் 1 கப்பு முளைக்கட்டின கம்பை போட்டுக்குருவோம். 1 கப்பு முளைக்கட்டின கம்பை மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். 1/2 கப்பு இது சம்பா கோதுமை ரவா இதில் போட்டுக்குருவோம். மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்குருவோம். தேங்காவை பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். காரத்துக்கு 1 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்குருவோம். கொஞ்சமாக இஞ்சியையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். இப்போ இதை மூடி போட்டுக்குருவோம். இப்போ இதை நல்லா பொடியாக்கிக்குருவோம். இதை மிக்சியில் பொடியாக்கியாச்சு. ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும், அதாவது புட்டு மாவு பதத்துக்கு வந்திருக்கு. பொழுன்னு நம்ம புட்டு மாவு பிணைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். கம்பை வந்து நல்லா ஊற வச்சு துணியில் வந்து நான் முளை கட்டி வச்சுருக்கேன், அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக கம்பை வந்து முளைக்கட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் கம்பை ஊற வச்சு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அடிச்சிருந்தோம், நல்லா புல்லுன்னு இருக்குன்னு பாருங்கள். கம்பும் நம்ம சம்பா கோதுமையும் போட்டு அடிச்சிருக்கோம். நல்லா புல்லுன்னு இருக்கு பாருங்கள், எப்படி புல்லுன்னு இருக்குது. ஒரு பிட்டு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாதுப்பா, அப்படியே தான் அரைக்கணும். வேணும்னா அப்புறம் தான் ஊற்றிக்கணும். சின்ன வெங்காயம்ப்பா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பீஸு எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன் கொஞ்சம். இந்த பாலக்கீரை வந்து காம்பை மட்டும் வெட்டிக்கிடுவோம் தனியாக.
இப்போ இந்த பாலக்கீரையை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். உங்கள் வீட்டில் எந்த கீரை இருக்கோ அந்த கீரையை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிடுவோம். இது மஞ்சக்கிழங்குப்பா. இந்த மஞ்சக்கிழங்கு நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மஞ்சக்கிழங்கு மிளகு பொடியெலாம் நம்மளுக்கு போடும்போது நல்லா நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. இதை உங்கள்கிட்ட மஞ்சப்பொடி இருந்தால் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நான் மஞ்சக்கிழங்கு இருக்கிறனால மஞ்சக்கிழங்குக்கு கொஞ்சம் துருவி போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 எலும்புச்சம்பழம் சாறு விட்டுக்குருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா கொஞ்சம் பாருங்கள், ஈரப்பசமாக தான் இருக்குது. அந்த கீரையில் உள்ள தண்ணி, வெங்காயத்தில் உள்ள தண்ணி, இதே நல்லா தண்ணி பசியாக தான் இருக்குது. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குவோம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ மாவை 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். தண்ணி நல்லா இழுத்துக்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் லைட்டாக. இப்போ அம்மா ஒரு பேப்பர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் வாழை இலை இருந்தாலும் ஓகே தான். இந்த இதில் வச்சு நம்ம தட்டிக்கிறோம். நான் வீட்டில் பேப்பர் ஷீட் இருந்தனால நான் பேப்பர் ஷீட் எடுத்திருக்கேன். லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன். நம்ம தட்டை மீதை நம்ம தோசைக்கல்லில் போட மீதை நம்மளுக்கு அப்படியே ஒட்டாமல் வரணும். அதனால் லைட்டாக நம்ம எண்ணெய் தடைக்கிறோம் பேப்பர் ஷீட்டில். இப்போ மாவு எடுத்துக்கிறோம். நல்லா இப்படி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு, கையில் வச்சு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சு தட்டிக்கிறோம். நம்ம கையில் தண்ணியை தொட்டுக்கிறணும். இப்படி நம்ம தட்டி விடணும். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா கொஞ்சம் காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே எடுத்தோம்னா அழகாக வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு லைட்டாக நெய் விட்டுக்குவோம். நல்லா வாசமாகவும் மணமாகவும் இருக்கும். அப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அடுப்பை ஸ்லோவில் வச்சு வேக விடணும். இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திருப்பி போட்டுக்கிறோம். சூப்பராக நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ பிரட்டி போட்ட பக்கம் வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். சூப்பராக வந்திருக்குப்பா. அழகாக இருக்குது. சூப்பராக நல்ல மணமாக இருக்குது. அவ்வளோதான்ப்பா, முளைக்கட்டிய கம்பு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது. அந்த முளைக்கட்டினில் உள்ள நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல உள்ள வெயிட்டும் அதிகரிக்காது. நம்ம சிறுதானியங்களை நம்ம சாப்பிடும்போது ரொட்டியோ தோசையோ களியோ கூழோ இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது. பசியும் நல்லா தாங்கும். சின்ன பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் தொலைன்ற அந்த லூஸ் மசில்ஸ்லாம் நல்லா டைட் ஆகும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம்ப்பா, டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.